ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையை நாம் இந்த ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்படும்படியாக நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் ஆராய்ச்சிக்குள் கடந்து செல்வோம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரையும் நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா கர்த்தாவின் இந்த காலை வேளையில ஆண்டவரே கிருபையாக ஆண்டவரே உண்மை ஆராதிக்க ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாக என் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இவர்கள் வளர்ந்து பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே ஆராதனையில ஆண்டவரே அநேகர் கலந்து கொண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் உற்சாகங்களால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் சொன்னதாவே ஆமென். ஹல்லேலூயா. Glory to Jesus. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நேற்று இன்று மாறாதவராக இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் விழுந்து போகவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மீண்டுமாய் வரப்போகிறேன் சொல்கிறார். ஹல்லேலூயா. எனவே இக்கால சத்தம் வானில் தொனிக்கும் பொழுது நாம் ஆண்டவரோடு கூட நாம் பறந்து போக போகிறோம். ஹல்லேலூயா. நாம் எக்கால சத்தம் வானில் தொனிக்கவே இயேசு மகனாக வந்துருவார். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். Thank you Jesus. Hallelujah.
எங்களை பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. இந்த பொல்லாத உலகத்திலே எங்களை ஆண்டவரே வேறு பிரித்ததற்காக நன்றி அப்பா. மெய்யான தெய்வமாகிய உம்மை ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு உம்முடைய கிருபைகளை தந்ததற்காக நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் மனதர்களை திறந்ததற்காக நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே நீ நல்லவர். ஓ ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. யாரும் ஆண்டவரை துதிப்போம். Hallelujah 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 hallelujah. Thank you Jesus. உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவர் தெரியும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட குழந்தை வந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டமான காரியங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்க நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நாம் பாடி மகிழ்ப்படுத்துவோம். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது என்கின்ற பாடலை நாம் உற்சாகமாக விசுவாசமாக நாம் கரங்கள் தட்டி பாடி ஆண்டவர் மகிழ்ப்படுத்துவோம். Thank you Jesus. Hallelujah. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கிக் கொண்டோ, உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கிக் கொண்டோ, அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டோ, நம் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டோ. எல்லோரும் பாடுவோம். வாதை உந்தன் கூடாரத்தில் அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தில் அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. ஓ ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. எல்லோரும் கரத்தடி பாடுவோம். வாதை உந்தன் கூடாரத்தில் அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தில் அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தருக்கு நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது.
மாற்றிடுவார். எல்லாரும் அழைத்தவர் உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். நம் ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். பாதையுடன் குடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். பாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உம்மை பிரிந்தீர்களால் இருக்கவே முடியாதப்பா. உம்மை பிரிந்தீங்களால் வாழவே முடியாதப்பா. நம் ஆண்டவரை பிரிந்து நம்மால உலகத்தை வாழவே முடியாது. வேற வேற எதை ஒன்றா பிரிஞ்சிருக்கலாம். வேற எதோ இருக்கு அப்ப இல்லை. நம் ஆண்டவரை விட்டு போனால் அது மிகப்பெரிய நஷ்டம் நமக்கு. அதை நாம் எதற்குமே ஒப்பிட முடியாது. நம் ஆண்டவரை எதற்குமே ஒப்பிட முடியாது. மற்றதெல்லாம் அழிந்து போகிற பொருட்கள். எல்லாமே அழிந்து போகுதான். மனைவி பிள்ளைகளை கூட ஒப்பிட முடியாது. நம் ஆண்டவர் கூட ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலான நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் தெரியும். ஹல்லேலூயா. நம் ஆண்டவரை வந்து பிரிய முடியாது சொல்லி ஆண்டவரை பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடியாது முடியாது உண்மை பிரிந்து எதையும் செய்ய நாம் முடியாதவர்களே சொல்லி நாம் ஆண்டவரை பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது 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 முடியாது. உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது. இயேசுப்பா முடியாது முடியாது. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கரெக்ட் சொல்லி பாடுவோம். முடியாது முடியாது. உம்மை பிரிந்து எதையும் செய்ய என்னால முடியாது முடியாது சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம் ஆண்டவரை பாடுவோம். ஹல்லேலூயா. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். இந்த ஆராதனை பார்த்து கொண்டது யாரும் மௌனமா இருக்காதீங்க. முழங்கால் படி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. யாரும் படுத்துக் கொண்டோ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க கூடாது. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் பயத்திற்கு நடுக்கத்திற்குரியவர். ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துங்க. முடியாது முடியாது. உம்மை பிரிந்து எதையும் செய்ய
முடியாது முடியாது இயேசப்பா முடியாது முடியாது என்னால முடியாது முடியாது ராட்டி செடியே உம் கொடினா ராட்டி செடியே உம் கொடினா உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து உலகெங்கும் கனி தருவே உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து உலகெங்கும் கனி தருவே உலகெங்கும் கனி தருவே முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இயேசப்பா முடியாது 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 உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது என்னால முடியாது முடியாது மண்ணோடு நான் ஒட்டியுள்ளேன் மண்ணோடு நான் ஒட்டியுள்ளேன் உமது வார்த்தையால் இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே உமது வார்த்தையால் இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே உயிர்ப்பியும் என் தெய்வமே என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இசையா முடியாது 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 உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இயேசப்பா முடியாது முடியாது உயவன் நீ களிமண் நான் உயவன் நீ களிமண் நான் உமது விருப்பம் போல் பணிந்து கொண்டு உலகெங்கும் பயன்படுத்தும் உமது விருப்பம் போல் பணிந்து கொண்டு உலகெங்கும் பயன்படுத்தும் உலகெங்கும் பயன்படுத்தும் முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இயேசப்பா முடியாது 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 உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இயேசப்பா முடியாது முடியாது வேலைப்படுத்தும் என் கிறிஸ்துவினார் வேலைப்படுத்தும் என் கிறிஸ்துவினார் எதையும் செய்திட வேறொன்று எல்லாம் நான் செய்திடுவேன் எதையும் செய்திட வேறொன்று நான் எல்லாம் செய்திடுவேன் எல்லாம் நான் செய்திடுவேன் இயேசப்பா எல்லாம் உம்மால் செய்திடுவேன் முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது என்னால முடியாது முடியாது எல்லாம் நான் செய்திடுவேன் எல்லாம் நான் செய்திடுவேன் உம் துணையால் உம் கரத்தால் எல்லாம் நான் செய்திடுவேன் எல்லாரும் அல்லேலூயா உம் துணையால் உம் கரத்தால் எல்லாம் நான் செய்திடுவேன் எல்லாம் நான் செய்திடுவேன் அல்லேலூயா நம்ம இயேசுவால எல்லாமே நம்மள செய்ய நமக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார் அல்லேலூயா கர்த்தரை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம் ஆமென் எல்லாம் நான் செய்திடுவேன் முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது
Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. நம் ஆண்டவருடைய சமூகம் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. ஹalleluya. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தாடியிலே வடிகிறது போப்பாய். ஹalleluya. நம் ஆண்டவர் நன்றாய் இருக்கிறார். ஹalleluya. நம்மிலே வாசம் இருக்கிற நம் ஆண்டவர் பெரியவர். ஹalleluya. நம் ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். ஹalleluya. எங்கள் வாழ்க்கையை ஒளிவிளக்காய் வந்தவரை சொல்கிறோம். நீங்கள் எங்களை ரட்சிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் எங்கோ நாங்கள் சுற்றி கொண்டிருப்போம். ஹalleluya. சாத்தானின் வழிகளை நாங்கள் சிக்கி சின்னாபின்னமாய் போயிருப்போம். ஹalleluya. நீரோ எங்களை ரட்சித்து நம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்துவதுதான் நன்றி. ஹalleluya. ஹalleluya. Glory to Jesus. நீங்க போதும் இயேசுப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. Thank you Jesus. எல்லோரும் சேர்ந்து பாடுங்கள். ஹalleluya. ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுங்கள். Thank you Jesus. Hallelujah. நீங்க போதும் இயேசுப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் இயேசுப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. என் உள்ளம் உடலுமே உமக்கா ஏங்குதே. என் உள்ள உடலுமே உமக்காய் ஏங்குதே. இங்க போதும் இயேசுப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. இங்க போதும் இயேசுப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர்.
இல்லாத இன்போப்பற்ற செல்வம் நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. எல்லாரும் கூட பாடுவோம். நீங்க போதும் எல்லாரும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தான் நமக்கு வழி. நம்ம ஆண்டவரே சத்தியம் ஜீவனமா இருக்கார். அவர் எல்லாம் வழிகள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரோட கூட இருக்கும்போது தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் விட்டு போய்விட்டார், ஒன்றுமே கிடைக்காது நமக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நம்ம ஆண்டவர் நல்லவர். விலையேறப்பட்ட நம்முடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்த தெய்வத்தை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு இறைச்சி நம்மை போஷிக்கிற நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தாவே நீ மகிமைப்படுகிறார். கர்த்தாவே நீ மகிமைப்படுகிறார். தொடர்ந்து மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். 100 நீ நல்லவர்ப்பா. தொடர்ந்து மகிமைப்படுகிறார். சகல துதி கனமகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இந்த ஆராதனை பார்த்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலப்பா ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேவைகளை சந்திங்கப்பா. ஒவ்வொருவரும் குறைவுபட்டு ஆண்டவரே பசியோடு இருக்காதபடிக்கு ஆண்டவரே எல்லாரையும் நீர் போஷிக்கிற தெய்வம். ஆண்டவரே நீர் போஷிங்க. எங்கள் சபை மக்கள் ஒவ்வொரு நீர் போஷிங்க. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் நீர் போஷிக்கிறவராக போஷிக்கப்பா. தொடர்ந்து மகிமைப்படுகிறப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுது பேசுகிற ஒரு வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய ஊழியக்காரை மாற்றி வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள ஜீவனுள்ள பிதாவே. Hallelujah. Amen. கர்த்தருடைய வார்த்தை நாட்களில் நமக்கு மிகவும் ஆறுதலாயும் நம்மோடு பேசுவதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஆழ்ந்து இந்த அருமையான வேளையில ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்காக நாம் செபித்து இந்த செய்திக்கு நிறைய கடந்து செல்வோமா? எல்லாரும் தலைகள் தலை ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஆவியானவரை இந்த அருமையான இந்த வேளையில இந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடியாகவும் எங்கள் இருதயத்துக்கு ஏற்றபடியாகவும் ஆவியானவர் நீர் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம், நீர் எங்களோடு பேசு. இயேசுவை நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களில் உலகமே எதிர்பார்க்கிறது சுகம். எல்லா இடங்களில் பார்த்தீங்கன்னா வியாதியினுடைய தாக்கங்கள் அதிகமாகிக் கொண்டே போகும். நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா கொரோனாவுடைய தாக்கம் இந்தியாவில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அது அதிகமாகிறது என்பதை நீங்கள் நியூஸ் பேப்பர்லையும் டிவிலையும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்போ இதுலேருந்து என்ன நமக்கு தேவைப்படுது? சுகம். அதில் போடுறாங்க, சுகமடைந்து போகிறவர்கள் இத்தனை பேர். ஆமாம், அதில் சுகம் என்று தேவை. நமக்கு சுகம் தேவை. அப்போ இந்த சுகம் எப்படி நமக்கு கிடைக்கிறது? வேதத்தின் பிரகாரமாக நாம் அதை சற்று நேரமாக வந்து பார்ப்போம். எல்லாரும் எடுத்துங்க வேதத்தை. வேத புஸ்தகத்தில்
ரூத் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரூத் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாருங்க, எல்லாருமே நீங்க ரூத் சரித்திரத்தை படிச்சிருப்பீங்க. அந்த சரித்திரத்தில் சொல்லுற அருமையான காரியங்கள்னா நகோமி சொல்றான், 2 பேரை பார்த்து சொல்றான், நீங்க உங்களுடைய சொந்த தேசத்துக்கு போய் சுகமாய் வாழுங்கள் என்று சொல்லி. ஆமா, ஒரு வாழ் போயிட்டான். ஆனா ரூத் தன்னுடைய மாமியாரையே நம்பி வந்துட்டான். அப்ப அந்த மாமியார் சொல்றா ரூத்தை பார்த்து, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ. என்ன அருமையானது! அதனுடைய அர்த்தம், ரூத்துக்கு வியாதி இருந்துச்சா? அதை பார்த்து மாமியார் சொன்னாரா, ஐயா வியாதி இருக்கு, நான் உனக்கு சௌக்கியத்துக்கு இல்லை. அவன் சொல்ற சௌக்கியத்தில் என்னென்ன இருக்கு? சுகம், அவனுடைய எதிர்கால ஆசீர்வாதம், அவனுடைய எல்லாத்துக்கு சேர்ந்து அவன் சொல்றா, நான் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேன். என்னுடைய பிள்ளைங்க, இது ஒரு ஆழமான காரியத்தை நாம் தியானிக்க வேண்டியது. ஏன் ரூத்தை தியானிக்கிறோம்? ரூத்து வைராக்கியமா அவ கிளம்பணும். வைராக்கியமா என்ன செஞ்சா? தன்னுடைய மாமியாரோட அவ புறப்பட்டான். புறப்பட்ட உடனே கொஞ்ச நாள் இருந்திருக்கணும். ஆனால் அந்த மாமியாரால மாமிசமா உள்ள மாமியாரால செய்யாம இருக்க முடியல. இவ என்னை நம்பி வந்துட்டால, இவளுக்கு ஒரு சௌக்கியத்தை தேவை. பிரியமானவர்களே, இந்த காலங்கள் ஆண்டவருக்காக உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியங்களை வைராக்கியமாய் எழுப்புங்க. அதான் அருமையான ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம். தேவனுக்காக நான் இதை செய்வேன், தேவனுக்காக இதை பண்ணுவேன். இந்த வைராக்கியம் யாருக்கிட்ட இருந்துச்சு? ரூத்துக்கிட்ட இருந்துச்சு. ஒரு பாட்டில் அல்லேலூயா. ஒரு பால் இதுக்கு போனா ஒண்ணுமே இல்லையே, போயிட்டா. ஆனா ரூத்தோ வைராக்கியமான ரூத்து வைராக்கியம். அவ என்ன? அவ தன்னுடைய என்ன செய்ய? உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளையே, இந்த நாட்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ வைராக்கியமா என்ன? வைராக்கியமா அவனுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கட்டு. தேவனுக்காக இனி நான் வைராக்கியமாய் வாழ்வேன் என்று நீ சொல்லு. இனி தேவனுக்காக நான் வைராக்கியமாய் ஜெபிப்பேன் என்று சொல்லு. தேவனுக்காக நீ வைராக்கியம் பாராட்டும் பொழுது கர்த்தர் உனக்கு சௌக்கியத்தை தேடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு நகோமி தன்னுடைய மருமகளுக்கு ஒரு சௌக்கியத்தை தேடும்போது, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருக்காக நீ வைராக்கியம் பாராட்டும் போது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சௌக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. ஒருவேளை உன்னுடைய ஜப வாழ்க்கையில நீ இழந்து போயிருக்கலாம். ஒருவேளை தேவனை தேடுவதில் குறைஞ்சு போயிருக்கலாம். ஒருவேளை தேவனுக்கு ஊழியம் செய்வதில் நீ குறைஞ்சிருக்கலாம். ஆனா நீ வைராக்கியம் பாராட்டு ரூத்தை போல, பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் வரும், எனக்கு பரவாயில்ல, நான் என்ன செய்ய இந்த பாடுகள் வரும், பரவாயில்ல, நீ அதை சகிக்க ஆரம்பிச்சுன்னா சௌக்கியம் நம்மளை தேடும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோட பேசுறது தெரியுமா? இந்த காலங்கள் நம்ம பின்வாங்குற காலம் அல்ல. இந்த காலம் தேவனுக்காக எழும்புகிற காலம். இந்த காலம் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற காலம். இந்த வைராக்கியத்தை நீ முடிவு பரியந்தம் இருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் அவள் என்ன செஞ்சுட்டான்? நகரோட வந்த உடனே பாடுகளை பார்த்து அந்த ரூத்து பின்வாங்கல. அவள் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறாள். அவள் வயல்வெளிக்கு போகிறாள். அவள் கதிர்களை கொண்டு வருகிறாள். அவள் வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறாள். அவள் நகவே சொல்றாள், நான் உனக்கு ஒரு சௌக்கியத்தை. தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை தேடிக்கொண்டிரு, கர்த்தரை திருத்தி கொண்டிரு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டே உனக்கு சௌக்கியத்தை ஆண்டவர் நிச்சயமா தேடுவார். கர்த்தரை விசுவாசிங்க, நிச்சயமா விசுவாசிங்க. இந்த நாட்கள்ல கர்த்தருக்காக எழும்பி நீ வைராக்கியம் பாராட்டும் பொழுது கர்த்தர் உனக்கும் உன் குடும்பத்துக்கு சௌக்கியத்தை அருமையா தேடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய அவருக்காக நீ வைராக்கியம் பாரு. ஒரு காலத்துல நீ வைராக்கியமா வாழ்ந்து, ஒரு காலத்து கர்த்தருக்காக இதை செய்யணும், கர்த்தருக்காக இதை செய்யணும், இந்த ஊழியர்களை பண்ணணும், ஒரு வைராக்கியமா எழுந்த. ஆனா நாளுக்கு நாள் ஆக வைராக்கியம் இழந்து போனது. ஆனா
வைராக்கியத்தை புதுப்பி. ஆண்டவரே, இனி நான் ரூத்தை போல வாழப்பா, இனி நான் ரூத்தை போல ஆதியில் இருந்த அந்த வைராக்கியத்தோடு நீ எழுப்ப ஆரம்பிச்சுனா கர்த்தர் உனக்கு இந்த நாட்கள்ல சௌக்கியத்தை தேட ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த வைராக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. நான் இழந்து போனேன். ஒரு காலத்தில் நம்ம ஆண்டவருக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டு ஜெபிச்சோம், எவ்வளோக்காக ஆண்டவருக்காக தியாகம் பண்ணோம். இன்னைக்கு அந்த தியாகம் எங்க? அந்த வைராக்கியம் எங்க? அந்த வைராக்கியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அந்த வைராக்கியத்தோட ரூத் வந்தபடினால ஆண்டவர் அருமையா அவனுக்கு ஒரு சௌக்கியத்தை தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சத்தியம். இந்த நாட்கள்ல நம்ம பின்வாங்க வேணாம். ஆண்டவர்களை இன்னும் வைராக்கியமே எழுப்புவோம். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் அருமையா சௌக்கியத்தை தேவன் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கடுத்து நாம் சுகமாய் இருப்பதற்கு வேதம் என்னென்ன சொல்கிறது அதை நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த பூமியில நம்ம எல்லா மருத்துவருடைய ஆலோசனைப்படி மருந்துகளை எடுக்கிறோம். அவங்க அரசாங்கம் எவ்வளவோ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கு. மேலே நீங்க பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள், நர்ஸுகள், நகராட்சி துப்புரவாளர்கள் எல்லாருமே ஒரு பயங்கரமா எதுக்காக அவங்க போராடுறாங்க? ஜனங்களை காப்பாத்துறதுக்காக. அவங்க எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வராங்க. இதன்படி நம்ம செஞ்சோம்னா இந்த கொரோனாவை எதிர்த்து இந்தியாவை கொரோனாவிலிருந்து நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி அவர்கள் உயிரையும் படைய வைத்து அவர்கள் என்ன செய்யறாங்க? சில டாக்டர்கள், சில மருத்துவர்கள், சில துப்புரத்துறை கொரோனா அட்டாக. ஆனாலும் நாம் ஆண்டவருடைய வேத வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். நிச்சயமா கர்த்தர் ஸ்டாப் பண்ணுவார். வேத வார்த்தையின்படி நாம் சுகமாய் இருப்பதற்கு வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? ஒரு சில காரியங்களை பார்ப்போமா? நம்ம எடுத்து வாசிப்போம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18-19. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18-19. நீங்க வேற வாசனை. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் அருமையா சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க. என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் நடந்தால், அது ஆண்டவர் அருமையா சொல்றார். என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் நடந்தால் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் எத்தனையோ காரியங்களை தவறுகிறோம். அதை உணர்வு ஆண்டவருடைய சமூகம். எத்தனையோ ஆண்டவருடைய கட்டளைகளை நம்ம தவறுகிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்றார், என் கட்டளைகள் என் நியமங்களை நீ கை கொண்டு நடந்தால் தேசத்திலே சுகமாய் குடியிருக்கும். இந்த தேசத்துல நாம் சுகமாய் குடியிருக்கணும்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோடைய கட்டளைகளை நான் எது தவறிட்டேன், எந்தெந்த காரியங்களை நான் நடக்காம விட்டுட்டேன், அதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லா கட்டளையும் நடக்கலன்னு சொல்லி ஒரு சிலர் நடக்கிறோம். ஆனா இன்னும் நான் நடக்கணும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அப்படி நடந்தா நீ என்ன செய்வ? சுகமாய் தேசத்துல. இந்த தேசத்துல நீ சுகம் இல்லை, எனக்கு தேசத்துல சமாதானம் இல்லை, எனக்கு தேசத்துல என்ன செய்யுது? எப்படி ஜனங்கள் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்கள் ஆலோசனை எல்லாத்தையும் எப்படியாவது நான் இந்த இதிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்று சொல்றார். ஆனா வேதம் சொல்கிறது, நீ என் கட்டளையில் கற்பனைப்படி நடந்தால் நீ தேசத்திலே சுகமாய் குடியிருப்பான். தேசத்துல நாம் சுகமாய் குடியிருக்கணும்னா ஆண்டுடைய கட்டளைகள் கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும். எத்தனையோ பேர் நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், வேதத்தை அறிந்திருக்கிறோம், வேதத்தை கேட்டா எந்த போய் எடுத்து சொல்றோம், அது நடக்கிறது. அதுதான் நம்ம தேசம். நம்ம சுகமா குடியிருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை வர 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 நம்ம கீழ்ப்படியா தேசத்துல சுகம் உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தேசத்துல சேமம் வர ஆரம்பிக்கும். தேவனுடைய பிள்ளையே, நாம் கர்த்தருடைய கட்டளைப்படியும் கற்பனைப்படியும் நடக்கும் பொழுது தேசத்திலே சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேசத்துல சுகம், தேசத்தில் நாம் சுகமாக இருப்பதற்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் அவருடைய கட்டளைகளையும் அந்த கற்பனைகளையும் நாம் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 19ஆம் வசனம் அருமையாக சொல்கிறது, பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பாருங்க, ஒரு அருமையான வார்த்தை. பூமி தன் பலனை தருமா, நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்?
இந்த நேரத்திலே ஆண்டவருக்குள் இருக்க கர்த்தர் நம்மளை திருப்தியா போஷிப்பார். அல்லேலூயா. விசுவாசமா ஆண்டவர் இந்த காலத்துல என்ன செய்து எல்லாருக்கும் அவரை நம்ம விசுவாசிக்கும் போது எல்லாரையும் திருப்தியா ஆண்டவர் போஷிப்பார். நாம் இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும். நீங்க திங்க் பண்ணாதீங்க. கர்த்தாவே நீருக்கு நாள் எனக்கு போஷிக்க பாருங்க. திருப்தியா சாப்பிட்டு தேசத்திலே சுகமாய் குடியிருக்கு. ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க, பூமி தன் பலனை தரும், பூமி தன் பலனை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு நீங்க என்ன செய்வீங்க? சுகமாய் குடியிருக்கு. நீங்க ஆண்டவருடைய கற்பனை கட்டளையை கை கொள்ளும் பொழுது நம்ம திருப்தி ஆண்டவர் சாப்பிடும். திருப்தியா நம்ம ஒரு நாள் பெருசா அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அப்படி இல்லை. நம்முடைய நிறைவு, நம்முடைய மன நிறைவோடு ஆண்டவர் நமக்கு போதிய நல்ல ஆகாரத்தை கொடுத்து நம்ம திருப்தியாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க வீட்டுல திருப்தியான ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. எத்தனையோ இடங்கள்ல சாப்பாடு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிற பொழுது நான் சாப்பிட நேரமெல்லாம் ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவரை இந்த சாப்பாடு எனக்கு கொடுத்துருக்கீங்க, எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த சாப்பாடுலாம் எனக்கு கொடுங்கப்பா, திருப்தியா போஷிக்கப்பா. ஆமா, அப்படி நிச்சயமா கர்த்தர் திருப்தியாக சாப்பிட்டு நம்மை சுகமாய் குடியிருக்கும். ஆமா, அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ சுகமாய் குடியிருக்கணும், நீ சுகமாய் வாழணும்னா வேதம் சொல்லுகிறது, என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ கை கொண்டு நடக்காவிட்டால் சுகமா இருக்க முடியாது. ஏன்னா வேத வார்த்தையை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வேத வார்த்தைப்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்க. வேத வார்த்தைப்படி சொல்லி சொல்லணும். எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் பிசாசிக்கு வசனம் எல்லாம் தெரியும். பிசாசு ஆண்டவரை வசனத்தை ஜெயிச்சான். அதனால நம்ம என்ன செய்யணும்? அதன்படி நடக்கும் பொழுது தேசத்துல சுகம் வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த நேரத்துல ஆண்டவரே நானு இதன்படி நடக்கலப்பான்னு சொல்லி மனம் திரும்பாது இந்த தேசத்துல நீயும் சுகமா கூடி இருப்ப, மற்றவங்களும் சுகமா வாழ ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே உன்னை தாழ்த்தி நான் நடக்கல ஆண்டவரே, அது நடக்க எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி தாழ்த்தும் பொழுது தேசம் இனி சுகமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேசம் சுகமாய் வாழும், நாமும் சுகமாய் இருப்போம். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற முதல் பகுதி அவருடைய வார்த்தைகளை கட்டளைகளை கை கொண்டு நடவாம நம்ம போயிட்டோம். அதனால இனி நான் கை கொண்டு நடப்பாண்டவரேன்னு சொல்லி இனி நாம் என்ன செய்யணும்? கை கொண்டு நடக்கணும். அல்லேலூயா. சரி, அதற்கு அடுத்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நாம் சுகமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மத்தேயு 18:34ஆம் வசனம் எடுத்தீங்களா? அதுல எதை குறித்து சொல்லுது? மன்னிப்பு. ஆமா, அருமையா சொல்றாரு. அது உண்மையிலேயே நீங்க ஆராய்ச்சி பாருங்க. அவன் நிறைய கடன்பட்டுட்டான், அவனுடைய எஜமான் மன்னிச்சிட்டான். ஆனா அவன்கிட்ட கடன்பட்ட கொஞ்சம் கடன்பட்டவன அவன் என்ன செய்யறான்? நீ எனக்கு கொடுத்து தீருமுறை என்ன செய்யறான்? அவன் என்ன செய்யறான்? சர்ச்சாருடைய கையில ஒப்படைக்கிறான். அப்ப அவனுடைய எஜமான் கேட்கிறான், டேய், நீ பட்ட எவ்வளவோ கடன் நான் மன்னிச்சு விட்டேன், உங்ககிட்ட கடன்பட்ட கொஞ்சம் கடன்பட்டவனை நீ ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி அவனை திரும்ப என்ன செய்யறான்? உபாதிக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்தான். அந்த இடத்துல நீங்க நல்லா கவனிங்க. உபாதிக்கிறவன் என்ன செய்வான்? கொஞ்சிட்டு இருப்பானா? இல்ல, உபாதிக்கிறவன் தன் சரீரத்தை உபாதிப்பான், வேதனை கொடுப்பான், சமாதானம் இல்லாம ஆக்குவான். அதெல்லாம் உபாதிக்கிறவன் நீங்க தெளிவங்களுக்கு தெரியும். சாத்தான இடத்துல ஒப்பு கொடுக்கப்படும். மன்னிக்கிற இருதயம் நமக்குள்ள பெருகணும். மன்னிக்கிற இருதயம் நமக்குள்ள பெருகும் பொழுது சுகம் உண்டாக ஆரம்பிக்கும். எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருப்பீங்க. ஐயா, நான் வியாதிப்பட்டிருந்தேன், நான் சில பேரை மன்னிக்கவே முடியலப்பா, அப்புறம் நான் மன்னிச்ச பிறகு பாருங்க என் சரீரத்தில் சுகம் உண்டாயிடுச்சு. ஏன்? அவங்க மருந்து, டாக்டர் மருந்து எடுக்கலையா, மாத்திரை எடுக்கலையா, எல்லாமே எடுத்தாங்க. ஏன் சுகம் வரல? அவங்க இதயத்தில் இருக்கிற கஷ்டப்படுறத நம்ம எடுத்து போட்டு அவங்கள மன்னிச்சிட்டோம்னா அந்த சுகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. அப்ப சுகம் கிடைக்கிறதுக்கு மன்னிப்புங்கிறது ஒரு பெரிய, இந்த நாட்கள்ல தயவு செய்து கசப்பான உணர்வு எடுத்துப்படும். அதாவது நல்ல கவனி, இந்த காரியத்துல ஒரு மனுஷனை
நம்ம மன்னிச்சிருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் மனுஷன்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கும். அது நல்லா நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி எல்லா மனுஷன்கிட்டையும் நம்ம என்ன செய்யணும், கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனுஷனுடைய சுபாவங்கள் வேற. அதனால கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துவார், இந்த இவங்கிட்ட ஜாக்கிரதையாரு, இவங்கிட்ட ஜாக்கிரதையாரு. ஏன் சொல்றாரு? அவனை வெறுக்க சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அவனை மன்னிச்சிரு, அவனுக்கு எந்த தீங்கு செய்யாத ஒன்று ஆலோசனைகளை என்ன செய்து எடுத்துக்கிறாங்க. சரிப்பா, உன்னுடைய ஆலோசனை வச்சு ரைட் சமாதானமா மட்டும் இருக்கணுமே தவிர, அப்படி இருக்கிறத தவிர நம்ம வெறுப்புணர்வு இருக்கக்கூடாது. பகையா பேசாம அவனை பார்த்தா மறைச்சிட்டு அப்படி இருக்கக்கூடாது. மன்னிக்கணும். சரி, ஆண்டவர் மன்னிக்க சொல்றார், மன்னிச்சிட்டோம். மன்னிக்கும் போது நம்ம இதயத்தில் இருக்கிற ஆழமான கஷ்டத்துடன் வெளியேறாரு. வெளியேற உடனே என்ன செய்யுது, நம்ம இருதயத்துல சுகம் உண்டாகும். இன்னைக்கு நிறைய பேர் வியாதிப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்ககிட்ட பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா இருதயத்துல மன்னிக்கிற சுபாவம் இருக்கும். மன்னிக்கிற சுபாவம் யாருடைய இருதயத்துல வருதோ அங்கே சுகம் உண்டாகும். இதுவே என்ன செய்யுது, யாக்கோபு அருமையா சொல்றாரு. யாக்கோபு என்ன சொல்றாரு? யாக்கோபுடைய நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்துட்டீங்களா? நீங்கள் சுஸ்தம் அடையும்படிக்கு நான் என்ன செய்யணும், சுகமாகணும்னா ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிடணும். ஆண்டவர் அறிக்கை சொல்றாரு. இடத்துல கசப்பான உணர்வுகள் வியாதியை கிரியேட் பண்ணுது. அது நான் சொல்றது மன்னிச்சிருக்கு. அவங்க எப்பேற்பட்ட அவங்களுடைய கேரக்டர், அந்த அந்த மனுஷனுடைய கேரக்டர், அந்த பெண்ணுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களை வெறுக்கக்கூடாது, அவங்களை தீமை செய்யக்கூடாது, அவங்கள்ட்ட பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் மன்னிச்சிடும். நம்ம இதயத்தில் அந்த மாதிரி கஷ்டப்பட இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக சமாதானம் உண்டாயிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சரீரம் நல்லா ஃப்ரீ ஆயிடும். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? நிச்சயம் மன்னிக்கணும். மன்னிப்பு ஒரு பெரிய வியாதி சுகமாக்குறதுக்கு ஒரு பெரிய இங்கே பெரிய பெரிய டாக்டர்கிட்ட பெரிய பெரிய கேளுங்க, அவங்க மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து வேணாமா சண்டை போடு, கஷ்டப்பான உணர்வுகளை எடுத்துக்கணும். ஆமாம், கஷ்டமான உணர்வுகள் நம்ம என்ன செய்யறோம், வளர்த்துக்கிற அப்படின்னால அநேக வியாதிகள் மூலம். ஆமாம், அந்த கஷ்டப்பான உணர்வுகள் தேவனுடைய கிருபையை எடுத்துக்கொண்டு, அதனால கஷ்டப்பான உணர்வுகள் சாத்தால் அடிச்சுட்டே இருப்போம். ஒரு நாள் மட்டும் அது அடிக்கிறதில்ல, நம்ம லைஃப் லாங்க வச்சுட்டே இருப்போம். நம்ம மேற்கொண்டுட்டே இருப்போம். மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய சரீரத்தில் பலன் உண்டாக ஆரம்பிச்சு. நம்ம சரீரத்தில் பலன் எத்தனை பேர் அது விசுவாசம் நான் அனுபவத்தோடு சொல்லுவேன். அதனால தயவு செய்து கசப்பான உணர்வை எடுத்துக்கணும், மன்னிச்சிடு. அண்ணர் அருமையா சொன்ன, ஒருவர் மேல் ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து இயேசு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். குறையுள்ள மனுஷங்க மன்னிச்சிருங்க. ஆனால் அதே சமயத்தில் எச்சரிக்கை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேதத்தில் பார்க்குறோம், வேதப்பாரரே பரிசேயரே அவர்களை குறித்து எச்சரிக்கை. ஏன் எச்சரிக்கை? அவங்களை வெறுக்க சொன்னாங்க. அவருடைய உபதேசம், அவருடைய வழிகள் எல்லாமே குறித்து நீயே எச்சரிக்கை. அவருடைய கேரக்டர் சொல்றாங்க. ஆண்டவரே அவங்க சொல்றாங்க, ஆனா என்ன செய்றாங்க? அவங்க பாரமான காரியங்கள் மேல சுமத்துறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, அதன்படி அவங்க சொல்றாங்க செய்யுங்க, ஆனா அவங்க செய்யும்படி செய்யாது. ஆமா, ஆண்டவர் அருமையா மனிதர்கள் அருமையா ஜட்ஜ்மெண்ட் பண்ண வச்சிருக்காரு, அருமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிருக்காரு. அது போல நம்ம என்ன செய்யணும், மனிதர்களை புரிஞ்சு கொள்ளணும். தீமை செய்தால் மன்னிக்கக்கூடிய மன்னிச்சுட்டு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மற்ற நல்லவங்க இருப்பாங்க, அவங்க சில பேர் அறியாமையில தவறு செஞ்சிருவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஐயா உண்மையிலே நான் தெரியாம பண்ணிட்டேன்னா நிச்சயமா அவங்க அவங்கள்ட்ட நம்ம கேர்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க நிச்சயம் நமக்கு முன்னே காட்டணும். நமக்கு அதிகமாக உதவி செய்கிறவங்களா, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுறவங்களா, நல்ல அருமையானவங்களை கத்த மாட்டி தருவோம் இல்லையா? மன்னிப்பை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரியா? அதனால நம்ம பார்க்குற உயர்ந்த தேவனுடைய காரியங்களை சொல்கிறாங்க, மன்னிச்சிருங்க. ஆனால் அவனுடைய கேரக்டர்ல சரியில்லாமல் இருக்கும்போது தயவு செய்து அவனை ஒரு டிஸ்டன்ஸ்ல கீப் அப் பண்ணிடுங்க. அருமையா சொல்றது, நான் உண்மையில அதை பாராட்டுறேன். மன்னிக்கணுமே தவிர அவனுடைய சுவாமம் அப்படி இருக்குன்னா அவனை திரும்ப வீட்டுக்குள்ள ஏற்றிக்கிட்டு ஆடிட்டு இருக்காரு. அவனை டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு அவரு, அது உனக்கும் குடும்பத்துக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது. நான் சொல்றது தவறாக காடா இருக்கலாம், ஆனால் அது நிச்சயம். அதனால தயவு செய்து மன்னிக்கிறது. மன்னிக்கிறது நமக்கு என்ன கொண்டு வருது? சுகத்தை கொண்டு வருகிறது. அவருடைய கட்டளைப்படி நடக்கும் பொழுது நமக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்கடுத்து நமக்கு அதற்கடுத்தான பார்ப்போம். சுகம் கிடைக்கிறதுக்கு உபாகமம் 33:12 உபாகமம்
33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 33:12. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பாருங்க, அதில் நீங்கள் வாசிச்சு பார்க்கும்போது அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். அவருக்கு ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் பிரியமா நடந்தா அவன் சுகமாய். அது பாருங்க, அந்த வசனத்தில் அருமையா பாருங்க, அவன் கர்த்தருக்கு பிரியமான அவன் சுகமாயிருப்பான். அவன் எவ்வளவு ஆண்டோடைய வார்த்தை அருமையா சொல்லும். தேவனுடைய பிள்ளையை கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வது நாம சுகமாவே. ஐயா, கர்த்தருக்கு என்னையா பிரியமானது? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இந்த நாட்களில், இந்த கொரோனா நாட்களில் நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணுங்க. எத்தனையோ ஏழை மக்கள், எத்தனையோ முடியாதவங்களுக்கு, எத்தனையோ நீங்க நன்மை செய்யுங்க. அது ஆண்டவர் பிரியமா இருக்கு. ஆண்டவர் பிரியமா இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல, நீ சுகமா இருப்பாய். ஆமா, இந்த நேரத்தில் நம்முடைய இதயத்தை அடைச்சிருக்க உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த உதவி செய்து கர்த்தர் உங்களை பிரியமா இருக்கிறார். பிரியமா இருக்கிறவனுக்கு சுகம் உண்டாகும். நீங்க அடுத்தவங்களை கேர் பண்ணி நீங்க செய்யும் போது அதை என்ன செய்து நமக்கு ஆசீர்வாதம். அதனால சபையில குடும்ப அளவு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிற ஃபேமிலிகளுக்கு ஆண்டவருடைய கிருபையினாலையும் உங்களுடைய ஒத்துழைப்பினாலையும் எல்லாரும் கொஞ்சம் உதவி செஞ்சோம். என்ன உதவி செய்யணும்? அதுக்காக நான் சபையில் உள்ள மக்களுக்கு மற்றவங்களுக்கு செய்யணும். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? குடும்பமானவரை விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்க. எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள். குடும்பமானவரை விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்க. விசுவாச குடும்பம் எத்தனையோ முடியாதவங்க இருந்தாங்க, எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க? ஏன்னா அன்றாட அவங்க வேலைக்கு போயிட்டு தான் சாப்பிடணும். சில பேர் வீட்டு வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு வீட்டு வேலைக்கு வரல என்னன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களுடைய வருமானம் என்ன? வருமானம் ஒண்ணுமே இல்லை. சில வீட்டில் என்ன செய்ய, டெய்லி வேலை செஞ்சு சாப்பிடணும், வேலையும் போக முடியாது. அப்ப அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு என்ன செய்ய, நம்மகிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவங்களுக்கு என்ன செய்ய, பணத்தால் உதவி செய்யலாம். அரிசி, பருப்பு, ஏதோ அவங்களுடைய ஜீவனை ரன் பண்றதுக்கு நம்ம என்ன செய்ய, உதவி செய்ய. இது கர்த்தருக்கு பிரியமான. ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவன் அவன் சுகமாயும். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நீ சுகமாய் ஜீவிக்கணும்னா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய. கர்த்தருடைய சுகமாய் இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, அதுக்கடுத்து என்ன செய்யுது? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய். கர்த்தருக்காக நீங்க விதைக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுக்குறீங்க. அந்த காணிக்கைகள் ஜனங்களுக்காகவும் மற்றும் ஊழியக்காரர்களுக்கு, ஏன்னா ஊழியக்காரங்க ஊழியத்துக்கு போக முடியாது. அதனால உங்களுக்கு என்ன உதவிகள் செய்யணும்? எங்களால் ஜெபிக்கிறோம். எங்களால் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபிச்சுட்டு இருக்கோம். அதனால் ஊழியக்காரர்களாக நாங்கள் இங்கே ஜெபி பண்ணிட்டு இருக்கிறோம். எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளை குறைவிடும் அதுபடி நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி உங்களுக்காக ஜெபம். நீங்கள் என்ன செய்யுது? நிச்சயமாக நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் என்ன மீண்டும் நாங்கள் என்ன செய்யலாம், இன்னும் என்ன கொடுக்கலாம், இன்னும் யாராவது கொடுக்கலாம், இன்னும் பண்ண செஞ்சுட்டே இருக்கு. இன்னும் அதிகமாக கொடுக்குறத என்ன செய்ய, உற்சாகமாய் கொடுக்குறது கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் அது இந்த நாளில் எல்லாருக்கும் அது பிரயோஜனமா, உடைய காரியங்களுக்கும் மற்ற விசுவாச மக்களுக்கும் எல்லாத்துக்கும் நியாயமாக செலவழிச்சிட்டு இருக்கிறோம். அதனால தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு தேவைகள் உண்டு. ஏன்னா இந்த நேரத்தில் குடும்பத்தில் உங்களுக்கு தேவைகள் உண்டு. இதன் மத்தியில் நீங்கள் கத்தர்கண்டு விதைங்க. கத்தர் நிச்சயமா அந்த சாய்பாத் விதவை அவன் விதைச்சா. ஆனா ஆண்டவர் அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் வீட்டில் அப்பவும் என்னையும் குறையல. நீங்க விதைச்சு பாருங்க. நான் சொல்றேன், இந்த கொரோனா இது முடிகிற வரைக்கும் உங்க வீட்டில் அப்பவும் என்னையும் குறையாங்க. இருக்கிற கொஞ்சத்துல நீ விதைச்சு பார்த்தா அந்த விதைகள் நீ முடிகிற வரைக்கும் ஆண்டவர் பாருங்க. அந்த விதவை வீட்டில் எண்ணெய் அப்ப இருக்கிறனால டெய்லி பயங்கரமா சாப்பிடுறாரு, திருப்தியா சாப்பிடுவார். பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவன் பாருங்க, அவனுக்கு சுற்றுப்புறத்தில் உள்ளவங்களுக்கும் அவன் கொடுக்க ஆரம்பிச்சான். அதான் தேவனுடைய பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும்போது மற்றவங்களுக்கு நாம என்ன செய்வோம்? கொடுக்க ஆரம்பிச்சோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிற கர்த்தர் பிரியமா இருக்கு. நீங்க விதைக்கிற, நீங்க கொடுக்குற ஒவ்வொரு பொருளும், நீங்க கொடுக்குற ஒவ்வொரு தேவனுடைய சில பிள்ளைங்க அரிசி வாங்கி கொடுத்தாங்க, சில பிள்ளைங்க என்ன வாங்கி கொடுத்தாங்க, சில பிள்ளைங்க மளிகை பொருள் கூட வாங்கி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சுவாசத்தில் கொடுக்குறோம். அதனால நீங்க கொடுக்குற ஒவ்வொரு பொருளையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா தேவன் சொல்ற உற்சாகமே கொடுக்குறது கர்த்தர் பிரியமா இருக்கு. உங்களால கர்த்தரால எவப்பட்டு எவ்வளவு கொடுக்குறீங்களோ கர்த்தர் பிரியமா இருக்கு. பிரியமா இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? சுகமாய் பாருங்க. நாம் சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு சுகம் எப்படி வருது பாருங்க. இதெல்லாம் செய்வது ஆண்டவர் நமக்கு
சுகமாய் நீ குடியிருப்ப. ஆமாம், நிச்சயமா நீ சுகமாய் குடியிருப்ப. உற்சாகமாய் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது நீ என்ன செய்வ? நீ சுகமாக. கடைசியாக நம்ம ஒரு வார்த்தையை பார்ப்போம். எல்லாரும் எடுத்து பார்த்துங்க. எரேமியா 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? ரைட், பாருங்க. அவன் சிறுமையும் எளிமையானுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அப்படி சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று சொல்லுகிறார். ஆச்சரியமா இருக்கிற ஆண்டவர் அறிகிற அறிவு அது. சிறுமை எளிமையானுடைய நியாயத்தை அவன் விசாரித்தான். சிறுமை எளிமையானவங்களை நம்ம விசாரிக்கணும். அவருடைய நியாயத்தை விசாரிக்கணும். அவன் என்னப்பா கஷ்டம், என்னப்பா பிரச்சனை, ஆனால் விசாரிக்கும் பொழுது அப்படி செய்வதில்லவோ என்னை அறிகிற சிறுமை எளிமையானவனை நம்ம விசாரிக்கணும். எல்லாரும் நமக்கு வேண்டியவங்களதை விசாரிக்கிறார் இல்லை. சிறுமை எளிமையானதை விசாரிக்கும் பொழுது நீ சுகமாய். அருமையான வார்த்தை பாருங்க. அதனால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை சுகமாய் இருக்கணும்னா இதையெல்லாம் செய்ய சொல்றோம். ஆமாம், பெரியமானவர்களே, நீங்க இந்த காரியங்களை செய்ய. நீங்க என்ன செய்ய? சிறுமையில் எளிமையான நியாயத்தை விசாரித்து அவனுடைய பிரச்சனை. இன்னைக்கு அவனுடைய பிரச்சனை என்ன? இன்னைக்கு அவனுக்கு நிறைய, இன்னைக்கு அவனுக்கு சாப்பாடு கரையுங்கள், இன்னைக்கு என்ன செய்யறது, அதுக்கடுத்து என்ன செய்ய போறது அவன் சொல்லி இருக்கக்கூடிய அவனை விசாரித்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை திடப்படுத்து. அவனை விசாரிங்க, நீங்க சுகமாய் இல்லையா? அல்லேலூயா. அதனால நாம் சுகமாய் இருப்பதற்கு என்னென்ன செய்யணும்? வேற தெளிவா சொல்லுறது. என்னென்ன செய்யணும்? அருமையா நம்ம பார்த்தோம். முதல்ல நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் நம்ம நடக்கணும். அது நடக்கிறது ஆண்டவருக்கு நம்ம எப்ப சொல்லுவோம்? கேட்போம், ஆண்டவரே எனக்கு இன்னும் அதிகமான கிருபை தாங்கன்னு சொல்லுவோம். ஆண்டவரே தருவார். நம்ம வாசிக்கணும். ஆண்டவர் விருப்பப்பட. இல்லையா? ரெண்டாவது மன்னிப்பு. மன்னிப்பு பற்றி உங்களுக்கு தெளிவாக சொன்ன அந்த மன்னிக்கிற இருதயத்தை நம்ம பெரிய அளவு சரியா? மன்னிப்பு எப்படி மன்னிக்கணும்? அருமையாக மன்னிச்சோம். ஆமாம், நம்ம மன்னிச்சிட்டோம். ஆனால் இதே சமயத்தில் மனிதத்தில் ஜாக்கிரதையா ரைட்டா? அதில் தான். அதனால ரோமரில் ஆண்டவர் அருமையாக சொல்ல கூடுமானவரை யார் இடத்திலும் சமாதானம் பண்ண. கூடுமானவரை எல்லா இடத்துல சமாதானம் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட சமாதானம் வரமாட்டோம். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்துக்கு அளிக்க முடியாது. நம்ம சைடு மன்னிப்பு கேட்டு நம்ம சமாதானம் வாங்கி இருந்தது. அந்த மனசாட்சி நம்ம ஆண்டவருக்கு சுத்தமாச்சு. சமாதானம் இருந்தால் நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் போய் சமாதானம் பண்ணுற போது நம்ம தாழ்த்தும் போது நம்ம மன்னிக்கும் போது தாழ்மை. சரி, நம்ம தாழ்ந்த போய் செய்வோம். செஞ்சு பாருங்க, நமக்கு ஒரு ஆசீர்வாதம். நம்ம சுகமாக இருப்போம். அல்லேலூயா. அதுக்கடுத்து கர்த்தருக்கு பிரியமா நீங்க நடக்கும்போது சுகமாய். அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் சுகமாயிருப்பான். நீ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை தேவனுடைய பிள்ளையே நீ செய். இந்த தேசத்தில் நீ சுகமாக இருக்கப்பா. கடைசியா சிறுமை எளிமையானவனை யாரை விசாரிக்கிற? சிறுமை எளிமையானவன் யார் சொல்லு? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் கரைபடாதபடி தன்னை பாதுகாத்துக் கொள்வதும் பிதாவை தேவனுக்கு உண்டான சுத்தமான மாசில்லாத பக்தி. எந்த பக்தி? சுத்தமான பக்தி. இன்னைக்கு எத்தனையோ பக்தி பெருகிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் இந்த கொரோனா நேரத்தில் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற அந்த உபத்திரத்தில் தயவு செய்து உதவி செய்யும். அதுவே சுத்தமான பக்திங்க. இன்னைக்கு பக்திங்கிற வேஷத்தில் அழைஞ்சிட்டு நடக்கிறோம். என்னென்ன பக்தி? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் குழந்தைகளை வச்சு கஷ்டப்படுறாங்க. அவங்க மட்டும் ஏதோ நம்மளால் முடிஞ்சளவு உதவி அவங்க கேட்கும்போது உதவி செய்யும். அதுங்க பக்தி. சுத்தமான மாசு இல்லாத பக்தி. மாசே இல்லாத, கலப்படமே இல்லாத பக்தி. அதை செய்ய நீங்க சுகமாக இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, சுகம் இந்த நாட்களில் சுகம் தேவைப்படும். ஆமாம், சுகம் பெறுவதற்காக மருத்துவமனையில் அநேகர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்காக தேவனுடைய பிள்ளைகள் செபிக்கிறோம். உண்மையிலே அநேக இடங்களில் ஒரு ஜெப ஆவி இணைப்பிருக்கு. நான் உணர்றோம். அநேக இடங்களில் தேவனுடைய பிள்ளைகள் செபிக்கிறாங்க. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த கொரோனா எவ்வளவு தீவிரமாக எழுந்ததோ அவ்வளவு தீவிரமாக நினைச்சுக்கணும்.
விசுவாசிக்கிறேன். சீக்கிரமா அதை நீங்க கேட்க போறீங்க. சீக்கிரமா தேசத்துல சுகமா நம்ம கூடி இருக்க போகிறோம். சீக்கிரமா நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் பதில் தர ஆரம்பிக்க. அதனால கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு பயப்பட வேணாம். ஆனாலும் ஞானமா நடந்து கொள்ளுங்க. ஞானமா நீங்க வெளியே போகும்போது அந்த மாஸ்க் அந்த இதை வந்து அணிஞ்சு கொள்ளுங்க. தயவுசெய்து உதாசீனமா மட்டும் இருக்காதீங்க. நம்ம அதை அணிஞ்சு கொள்ளும் பொழுது நிச்சயமா கவர்மெண்ட் சொல்கிற பாதுகாப்பை நம்ம கடைபிடிப்போம். கத்தெடுத்துல ஜெபம் பண்ணுவோம். இந்த சுகமான இந்த காரியங்களை நம்ம என்ன செய்து ஆண்டோடைய வார்த்தைப்படி செய்யும்போது நம்ம சுகமா இருப்போம். ஜெபித்து நம்ம முடிப்போமா? கண்களை முடி ஜெபித்து முடிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நிறைய காயங்கள் சுத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எவ்வளவோ நேரங்கள்ல உங்களுடைய கட்டளைகளை கற்பனை நம்ம கீழ்ப்படியாம போயிட்டோம். சவளை போல வாழ்ந்துட்டோம். எங்களை மன்னி ஆண்டவரே. மன்னிக்கிற தன்மை சாவிதை போல மன்னிக்கணும். ஆனா சவளை போல மன்னியாத தன்மை எங்களுக்கு வேணாண்டவர். அவருடைய வாழ்க்கையில் அந்த மன்னியாத தன்மை தாயா அவருடைய வாழ்க்கையை அழிச்சிருச்சு. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க மன்னிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமானது நடக்கணும். எத்தனையோ தடவை மனுஷனுக்கு பிரியமா நடந்துட்டோம், தேவனுக்கு பிரியமா நடக்காம போயிட்டோம்ப்பா. ஆண்டவரே, எந்த நேரத்திலையும் உமக்கு நாங்கள் பிரியமா நடக்கிறோம்ப்பா. எங்களை ஒரு விஷயம் அப்படி ஆய் மாற்று. சிறுமை எளிமையான நாங்கள் விசாரித்து ஆண்டவர் அவருடைய நியாயங்களை விசாரிக்கிறோம். சிறுமைப்பட்டவர்கள் சிந்தையில் அவன் வாக்கியவான் ஆண்டவர். அத்தாவே, இது நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு நீங்க சௌக்கியத்தை தேடுவீங்க. ஒரு நகோமி ஒரு ரூத்துக்கு சௌக்கியத்தை தேடினது போல இந்த நாளமுடைய பிள்ளைகள் இந்த வேத வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நீ சௌக்கியத்தை தேடுகிறார். நீர் எங்களுக்கு சௌக்கியத்தை தேடுகிறார். இந்த வேத வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய சௌக்கியம் இறங்கட்டுமானவரே, தேவனுடைய ஆரோக்கியம் இறங்கட்டுமானவரே, தேவனுடைய வல்லமை இறங்கட்டுமானவரே. சோத்திரிக்கிறமையா அத்துடைய மகிமையான தரும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த சௌக்கியம் இறங்கட்டுமானவரே. தெய்வீக பாதுகாப்பு குடும்பத்தின் மீது இறங்கட்டுமானவரே. சோத்திரிக்கிறமையா உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தப்படுகிறோம். நீரே மகிமையாய் பொறுப்படும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.